Very good morning, respected Secretary of this ES group of institutions, learned members on the dais, my colleague, and young graduates and parents of the graduates. Really, it's a great pleasure for me to be here. The first time when I visited this place, I saw such a wonderful infrastructure over here, and students are here, and I can see the visions. When I was speaking to this morning with our secretary, he made an outline how the vision of his father, and which is being taken up, forwarded by he himself and by his wonderful group of staff members. Excellent things are going on, and I'm really very marveled to see the work which is happening over here. And really it is a privilege for me to be here as a part of Annamalai University. And I come to know the institutions, organizers, and the philanthropy of this institution goes hands in hand with Annamalai University. The philosophy of the Annamalai University and these institutions are great. Because Annamalai Chettiar, when he started the institution in Chidambaram, he had a burden in his heart to bring the education to the downtrodden people of Chidambaram. Only thing in Chidambaram is Chidambaram temple, Nataraj temple. The other side, he brought the education over there. People from the world, throughout the world, they come to Annamalai University for the education. They receive the knowledge. And similar kind of education and vision, what this ES group of institution is propagating is a great philanthropy. And really I congratulate the Secretary Sir and along with his learned colleagues for taking up a wonderful task over here. நம்ம பல காலேஜஸ் நான் சென்று பார்த்துருக்கிறேன். அங்கே இருக்கிற மாணவர்கள் மாணவிகள் படிக்க வராங்க, படிச்சுட்டு போகிறாங்க. எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம். இந்த எஜுகேஷன் நாம் இன்னைக்கு போட்டிருக்க இந்த ரோப் வாட் யூ ஆர் வியரிங் ஆஸ் எ கிராஜுவேட், இது ஒரு சாதாரண ரோப் கிடையாது. a hard earned 3 years you have studied, and you are given this robe to wear to be a proud graduate of this institution from this Viluppuram district. Viluppuram district அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப டவுன் ட்ரோடன் ஏரியா தான், ரொம்ப வளர்ந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ட்ரையான ஏரியா தான். இந்த ரொம்ப பிற்படுத்தப்பட்ட ஒரு பகுதி அப்படின்னு பார்க்கும்பொழுது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டும் உண்டு. என்னுடைய ஆராய்ச்சி, நான் புவி அறிவியலை சார்ந்தவன். ஐ ஸ்டடி அபவுட் தி எர்த் அண்ட் வாட் இஸ் பினித் தி எர்த். பூமியிலும் மேலேயும் கீழேயும் தண்ணீர், நிலத்துக்கு கீழே என்ன இருக்குங்கிறத ஆராய்ச்சி செய்கிறவன். அப்படி ஆராய்ச்சி செய்யும் பொழுது இந்த பகுதியெல்லாம் நாங்கள் சைக்கிள்லே போயிருக்கிறோம். 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி பைக்கு காரெல்லாம் வசதி கிடையாது. ஆராய்ச்சி பண்ணும்பொழுது சைக்கிள் கிடைச்சாலே பெரிய விஷயம். அப்போது அப்படி தான் சைக்கிளில் இந்த பகுதியெல்லாம் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். 2-3 மாணவர்களாக சேர்ந்து. தண்ணியும் கிடைக்காது. அப்போல்லாம் தண்ணி ஹேண்ட் பம்ப் இருக்கும் அங்கங்கே. இப்போ ஹேண்ட் பம்பே பார்க்க முடியாது. ஸோ த ரிசோர்ஸஸ், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஹேவ் கான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பாட்டில் வாட்டர் வச்சுருக்காங்க. அந்த நாட்கள் நாங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்பொழுது ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி போயிட்டு அங்கே தண்ணி இருக்கும் பாருங்கள், அந்த தண்ணியை பிடிச்சிட்டு அதுதான் நாங்கள் சாப்பிடுவோம். அப்போ இந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளேயே கொண்டு தண்ணி வாட்டர் பாட்டில் விற்றுட்டு போகிறான். சதாப்தியில் போகும்பொழுது விற்றுட்டு போகிறான், எந்த ட்ரெயின்லையும் விற்றுட்டு போகிறாங்க. அப்போல்லாம் நம்ம இறங்கி போய் ரயில்வே ஸ்டேஷன் எங்கே வருதோ பார்த்து போயிட்டு தண்ணி பிடிப்போம். அப்போது இதை ப்ராக்ரஸ் ஆஃப் த நேஷனாக என்னங்கிறது ஒரு கேள்வி. கிராஜுவேட்ஸாக இருக்கிற நாம் அந்த எஜுகேஷன் நம்ம உள்ளுக்குள்ளே வரும்பொழுது ஃபஸ்ட் யூ ஹாவ் டு எஜுகேட் யுவர் செல்ஃப், யூ ஹாவ் டு எஜுகேட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ், you have to educate your village, society and to the nation. So நம்மளுடைய எஜுகேஷன் எப்போ ஒரு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னா when you are doing something to the society
வேர் யூ ஆர் கம்மிங் ஃப்ரம். நீங்கள் எந்த சொசைட்டிலேருந்து வந்திருக்கீங்களோ அந்த சொசைட்டிக்கு வாட் யூ ஆர் கிவிங், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதில் வந்து முக்கியமான ரோல் இன்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு படிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்காங்க. அந்த நாட்களில் சாரோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, காட்டுமன்னார் கோயில் அது ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட பகுதி, அங்கே வந்து ஒரு ஸ்கூல் இருந்தது. அந்த ஸ்கூலுக்கு பலர் போய் படித்திருக்கிறார்கள், இன்க்ளூடிங் நம்ம மாண்புமிகு மினிஸ்டர் எம்ஆர்கே அவர்களும் அங்கே தான் படிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நாட்களில் அப்போ கிடையவே கிடையாது. போயிட்டு எங்கே எஜுகேஷன் இருக்கோ அங்கே தான் தேடி செல்வார்கள். ஆனால் இப்போ நம்ம இடத்துக்கே ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கும் பொழுது படிப்பை நம்ம என்ன பண்ணணும், முக்கியம் கொடுத்து நாம் படிக்க வேண்டும். இந்த நாட்களில் 2 முக்கியமான எதிரி நம்மளுடைய மாணவர்களுக்கு இருக்காங்க. முதல் எதிரியை நான் சொல்கிறேன், 2வது எதிரியை நீங்களே கண்டுகொள்ள வேண்டும். முதல் எதிரி யாருன்னா இந்த செல்ஃபோன். எல்லார் கையிலையும் இருக்கும், யார் கையிலையும் இல்லாமல் இருக்காது. எது இருக்கோ இல்லையோ செல்ஃபோன் இருக்கணும். ஒரு நாள் இந்த செல்ஃபோன் வந்து ஒருத்தர் சொல்லிகிட்டு இருந்தார், இப்படி ஒரு பேராசிரியர், ஒரு பொண்ணு அப்படியே கதறி அழுவுதான், ஐயையோ ஐயையோ ஐயையோன்னு. என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு போய் பார்த்தா அந்த பொண்ணுடைய ஃபோன் வந்து பக்கத்தில் இருக்கிற தண்ணி சாக்கடையில் விழுந்து போச்சான். என்னம்மா இது, ஒரு ஃபோனு போய் விழுந்ததுக்கு இப்படியெல்லாம் கதறியே அப்படின்னு கேட்டால், ஐயையோ சார் அந்த ஃபோனில் தான் எல்லாமே இருக்குது. என்னங்க இந்த ஃபோனை அவ்வளோவா, அதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறதா? நோ. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற இந்த நாட்களில் நாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு அடிமையாயிட்டோம். ரியல் இன்டெலிஜென்ஸ் எங்கே இருக்குது? நம்மகிட்ட தானே இருக்குது. நாம் அக்வயர் பண்ண அந்த நாலேஜ், மேலிருந்து தேவன் கொடுக்குற விஷ்டம், இதை நம்ம விட்டுட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு நம்ம அடிமையாயிட்ட காலம். ஆகையால் உண்மையிலேயே நீங்கள் கிராஜுவேட்டாக இருந்தால் தயவுசெய்து இப்படிப்பட்ட கேட்ஜெட்ஸுக்கு நாம் அடிமையாகக்கூடாது. நீங்கள் இந்த ஃபோனை வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது சுவிட்ச் ஆஃப் பண்ண பழகிக்கொள்ளுங்க. எப்போ அந்த ஃபோனுடைய அந்த செல் பேட்ரி ட்ரெயின் ஆகிடுதோ அப்போ தானாகவே ஆஃப் ஆகிடும். இப்படிப்பட்ட காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம், அப்படி தானே? உடனே ஆஃப் ஆக போத உடனே அதுக்கு ஒரு சார்ஜ் கொடுத்துட்றோம் எங்கே போனாலும். அப்படி இல்லாமல் அந்த ஃபோனுக்கு ஒரு ஓய்வை கொடுத்து நீங்களாகவே சிந்திக்க ஆரம்பியுங்கள். புஸ்தகத்தை வாசியுங்க. நம்ம எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறோம்னா இந்த செல்ஃபோன்லேயே பார்க்குறோம். அது பண்ணாமல் நீங்கள் சிந்திச்சு நீங்களாக படிங்க, புஸ்தகத்தை படிங்க. கோ டு லைப்ரரி. நமக்கு லைப்ரரிகள் இருக்குது. நம்ம அருமையான ரிப்போர்ட் நம்ம பிரின்சிபல் கொடுத்தாங்க, அதை பார்க்கும்பொழுது இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். லைப்ரரிக்கு நீங்கள் போங்க, போயிட்டு ஃபிசிக்கலாக உட்காந்து புஸ்தகங்களை எடுத்து படித்து பாருங்கள். அதுதான் ரியல் நாலேஜ், அதுதான் விஸ்டம் யூ கெட் வென் யூ ரீட் த புக். You read something and you inculcate in your mind and knowledge develops, which becomes a wisdom in your life. So I thank you very much for the wonderful opportunity. Wish you all the best. God bless you.